வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா தொடர்பா ஒரு அமெரிக்க முக்கிய அரசியல்வாதி சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த பேட்டி இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவுல புயலை கிளப்பி இருக்குன்னே சொல்லலாம். அதாவது அமெரிக்காவை இந்தியா புறக்கணிப்பதா அந்த அரசியல்வாதி சொல்லியிருக்காரு. எதற்காக அவர் இப்படி இந்தியா அமெரிக்காவை புறக்கணிப்பதா சொல்லியிருக்காரு, இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்தியா அமெரிக்காவை நம்பலாமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து வாங்க உள்ள MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்களை கடற்படைக்காக வாங்க உள்ளதா இந்தியா சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாகவே இந்தியா இந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையில பயன்படுத்துவதற்கு தான் இந்தியா வாங்குறாங்க. இந்தியா உண்மையாக இந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை எந்த விஷயத்துக்கு பயன்படுத்த போறாங்க, பிரெடேட்டர் ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சீனா அண்டார்டிகா கண்டத்துல தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது சமீபத்துல அண்டார்டிகால சீனா ஒரு வேலையை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம், எப்படி அண்டார்டிகாவை சீனா பயன்படுத்த போறாங்க, இதன் மூலமா ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல அமெரிக்காவின் குடியரசு கட்சியை சேர்ந்த நிக்கி ஹேலி 7 முன்னணி அமெரிக்க ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்தியா தொடர்பா நிக்கி ஹேலி தெரிவித்த கருத்துகள் தற்போது புயலை கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம். இந்த நிக்கி ஹேலி ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர். அமெரிக்க அதிபர் தேர்தல்ல குடியரசு கட்சி சார்பா போட்டியிடுவதற்கு நிக்கி ஹேலி முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நிக்கி ஹேலி இந்தியா தொடர்பா கொடுத்த பேட்டி கடுமையான விமர்சனங்களை உண்டு பண்ணி இருக்கு. அதாவது அந்த பேட்டியில நிக்கி ஹேலி என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா இன்னும் அமெரிக்காவை நம்பல அப்படின்னு சொல்றாரு. அதாவது தற்போது அமெரிக்காவில் ஆட்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்க ஜனநாயக கட்சியின் ஆட்சியின் கீழ் உள்ள அமெரிக்காவை இந்தியா உலகை வழி நடத்தக்கூடிய ஒரு நாடா பார்க்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா எப்போதுமே அமெரிக்காவை ஒரு சந்தேக கண்ணோடு தான் பாக்குறாங்க அப்படின்னு இந்தியா மீது குற்றம் சுமத்தி இருக்காரு. அமெரிக்காவுடன் நட்பை பேண இந்தியா விரும்பினாலும் இந்தியாவால அமெரிக்காவை முழுதா நம்பக்கூடிய சூழ்நிலை இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உலக அளவுல நிகழக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு தான் இந்தியா புத்திசாலித்தனமாக அமெரிக்காவுடனான உறவை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா தன்னுடைய ராணுவ ஆயுத தேவைக்கு தன்னுடைய நீண்ட நாள் நண்பனான ரஷ்யாவிடம் தான் நெருக்கம் காட்டுறாங்க. அதாவது அமெரிக்கா எவ்வளவோ சொல்லியும் அதை கேட்காம ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது ரஷ்யாவிடம் இருந்து மிகப்பெரிய அளவுல எண்ணெய் இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் காரணமாக நிக்கி ஹேலி இந்தியா அமெரிக்காவை நம்பல அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிக்கி ஹேலி என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவை எனக்கு நல்லா தெரியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமும் நான் பேசியிருக்கேன். அவர் அமெரிக்காவுடன் இந்தியா நட்புறவா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறாரு. ஆனா அமெரிக்காவின் சில செயல்பாடுகள் காரணமா தொடர்ந்து அமெரிக்காவை இந்தியா சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பார்த்து வர்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதற்கு காரணம் அமெரிக்கா தற்போது பலவீனமா இருப்பதா இந்தியா நினைக்கிறாங்க. இதன் காரணமாக தான் ரஷ்யாவுடனான உறவை இந்தியா தொடர்ந்து பேணி காட்டு வருவதா அவர் சொல்றாரு. நிக்கி ஹேலி இப்படி சொல்றதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது சமீப காலங்கள்ல இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது தற்போதைய நிலையில உலகம் ஒரு பைபோலார் சிச்சுவேஷன்ல இருப்பதா பல முறை சொல்லியிருக்காரு. இதிலிருந்து 2ஆம் உலக போர் சமயத்துல இருந்த வல்லரசு நாடுகளால உலகத்தை வழி நடத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பல முறை அவர் சொல்லியிருக்காரு. எப்போ அமெரிக்கா தன்னுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்குதோ அப்பொழுதுதான் இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இஸ்ரேல், ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவாங்க அப்படின்னு நிக்கி ஹேலி சொல்லியிருக்காரு. இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகள் சீனாவை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு பல முயற்சிகளை எடுத்து
வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கா இன்னும் இந்தியா, ஜப்பான் போன்று சீனாவை புறக்கணிப்பதற்கு வலிமையான நடவடிக்கைகளை எடுக்கல அப்படின்னு அவர் குற்றம் சுமத்துறாரு. இதன் காரணமாகவும் இந்தியா மற்றும் அமெரிக்க நட்பு நாடுகள் அமெரிக்காவை ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சூழ்நிலையில சீனா அமெரிக்காவுடன் போர் செய்வதற்கு பல ஆயத்தங்களை செஞ்சு வருவதா அவர் சொல்றாரு. அதனால அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகளின் நம்பிக்கையை பெறுவதற்கு சில முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டியது இருப்பதா அவர் சொல்றாரு. சமீப காலங்கள்ல இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து தன்னுடைய தேஜஸ் விமானங்களுக்கு தேவையான ஃபைட்டர் ஜெட் இன்ஜின்கள் மற்றும் MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்கள் போன்ற ஆயுதங்களை வாங்குவதற்கு தற்போதுதான் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் ரஷ்யா மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் காரணமா ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதங்கள் வாங்க முடியாத நிலை காரணமா தான் இந்தியா இந்த நகர்வுகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் நிக்கி ஹேலி சொல்வது சரி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா இன்னும் சீனாவை முழுவதும் எதிர்க்கல. அது மட்டும் இல்லாம ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்கா ஒரு ப்ரோ சைனா ஸ்டாண்ட் எடுத்திருப்பதா தான் நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதுவே ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக கடுமையான நகர்வுகளை செஞ்சாங்க. இவர் வந்ததுல இருந்தே ரொம்ப சாஃப்டான அப்ரோச் தான் சீனாவுக்கு எதிராக செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமா தான் இந்தியா அமெரிக்காவை இன்னும் முழுதா நம்பல. தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் அமெரிக்காவை இந்தியா பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்த அப்டேட், சீனா விங்லோங் 1 மற்றும் 2 அப்படிங்கிற அதிநவீன ட்ரோன்களை டெவலப் செய்து தன்னுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த விங்லோன் ட்ரோன்கள்னால சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். தேவைப்பட்டால் மிசைல்களை ஏவி தாக்குதலும் நடத்த முடியும். இந்த விங்லோங் ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கும் சீனா சப்ளை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை சீனா பாகிஸ்தானுக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. தற்போதைய நிலையில இந்தியாவிடம் ஒரு தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன் கிடையாது. ஆனா சீனா மற்றும் பாகிஸ்தானிடம் விங்லோங் ட்ரோன்கள் மிகப்பெரிய அளவுல பயன்பாட்டுல இருக்கு. ஒரு யுத்த நேரத்துல இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியா மீது சீனா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தலாம். இந்த விஷயத்தை கவுண்டர் செய்யும் விதமா தான் அமெரிக்காவிடம் இருந்து MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்தியா வாங்க போறாங்க. கிட்டத்தட்ட 4 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல 31 MQ-9B ட்ரோன்களை இந்தியா வாங்குறாங்க. இந்த ட்ரோன்களை வாங்குவதற்கு போன வருடம் பாரத பிரதமர் அமெரிக்காவுக்கு போகும் பொழுதே அறிவிக்கப்பட்டது. ஆனா இவ்வளவு நாள் கழித்து இந்த டீல் இப்ப ஆக்டிவ் ஆகுது. அதாவது இந்தியா அமெரிக்காவிடம் MQ-9B ட்ரோன்களை வாங்குவதற்கு லெட்டர் ஃபார் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அமெரிக்கன் காங்கிரஸ் இந்தியாவுக்கு 31 MQ-9B ட்ரோன்களை விற்பனை செய்வதற்கான ஒப்புதலை சமீபத்துல தான் கொடுத்திருக்காங்க. அமெரிக்கன் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 30 நாட்கள் காக்க வைத்து இந்த ஒப்புதலை கொடுத்திருக்காங்க. 31 பிரெடேட்டர் ட்ரோன்களையும் இந்தியா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மூலமா வாங்க போறாங்க. இதனால எந்த ஒரு இடைத்தரகரும் பிரெடேட்டர் ட்ரோன் கான்ட்ராக்ட்ல கிடையாது. இரு நாட்டு அரசாங்கங்களும் நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ட்ரோன்களை விற்பனை செய்ய போறாங்க. இந்தியா இந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை அமெரிக்காவிடம் இருந்து ஏற்கனவே லீஸுக்கு எடுத்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய INS ராஜாளி கடற்படை தளத்துல இருந்து 2 பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்திய கடற்படை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 ட்ரோன்களை கொண்டுதான் இந்திய பெருங்கடல் பகுதியை இந்திய கடற்படை கண்காணித்து வந்துகிட்டு இருக்காங்க. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அமெரிக்காவிடம் இருந்து லீஸுக்கு வாங்கியிருந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்தியா பெருமளவுல சீன எல்லையில பயன்படுத்தினாங்க. இந்த ட்ரோன்களை கொண்டு சீன படையினரின் ஒவ்வொரு நகர்வையும் இந்தியா கண்காணிச்சாங்க. பிரெடேட்டர் ட்ரோன்களை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ரொம்ப துல்லிய தன்மை வாய்ந்ததா இருந்துச்சு. இதனை தொடர்ந்துதான் முதல்ல கடற்படை மட்டுமே பயன்படுத்தி வந்த இந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்திய தரைப்படை மற்றும் விமானப்படையும் வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த MQ-9 ட்ரோன்கள் ஒரு மல்டிபிள் கேப்பபிலிட்டி கொண்டது. இந்த ட்ரோன்கள் இந்திய படையில் இணைக்கப்படும் பொழுது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்தியாவுக்கு மிக தெளிவா தெரியும். இதன் காரணமா இந்திய படையினரின் பேட்டில் ஃபீல்ட் அவேர்னஸ் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். அதாவது இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சீன ராணுவம் எந்த இடத்துல விமானங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க, பதுங்கு குழிகளை அமைச்சிருக்காங்க, ராக்கெட் மற்றும் மிசைல் சிஸ்டங்களை எந்த இடத்துல நிலை நிறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்தியா
இந்தியாவால கண்காணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சீன ராணுவம் இந்திய எல்லையில அக்ரெசிவா நடந்து கொள்ளும் பொழுது இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியாவால கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். முதல்ல இந்தியா இந்த MQ-9 ட்ரோன்களை கடற்படைக்கு தான் பிரதானமா பயன்படுத்துவதா முடிவு செஞ்சாங்க. ஆனா இந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் கேப்பபிலிட்டிஸ் காரணமா இந்தியாவின் முப்படைகளும் MQ-9B ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. MQ-9 ட்ரோன்களை சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையில பயன்படுத்தும் பொழுது இந்தியாவுடைய சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த ட்ரோன்ல 11 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய அமெரிக்காவின் அதிநவீன மிசைலான ஹெல்ஃபயர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். கிட்டத்தட்ட 4 ஹெல்ஃபயர் மிசைல்களை இந்த பிரெடேட்டர் ட்ரோன்கள்னால எடுத்து செல்ல முடியும். அடுத்து 250 பவுண்ட் கொண்ட GBU 39BB லேசர் ஸ்மால் டைமென்ஷன் பாம் இந்த ட்ரோன்ல இணைக்க போறாங்க. இந்த ஸ்மால் டைமென்ஷன் பாம்னால அனைத்து விதமான காலநிலைகள்லையும் இரவு மற்றும் பகல் நேரத்திலையும் மிக துல்லியமா தாக்குதல்களை நடத்த முடியும். அடுத்து 2 லேசர் கைடட் பாம்ஸ் இந்த ட்ரோன்ல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த லேசர் கைடட் பாம்ஸ்னால அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். அதாவது அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்களை பொறுத்தமட்டில் விமானங்கள்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான செயல்திறன்கள் இந்த ட்ரோனுக்கு இருக்கு. அதாவது இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 50,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இவ்வளவு உயரத்துல விமானங்களால் மட்டுமே பறக்க முடியும். ஆனா அமெரிக்காவின் MQ-9B லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்கள்னால இவ்வளவு உயரத்துல பறக்க முடியும். அதனால இந்தியா இந்த MQ-9B ட்ரோன்களை மட்டும் அமெரிக்காவிடம் இருந்து வாங்கிட்டா சீனாவின் விங்லோன் ட்ரோன்கள் எல்லாம் மிக எளிதா சமாளிக்க முடியும். இந்தியா வாங்க உள்ள இந்த ட்ரோன் உலகத்துல இருக்கக்கூடிய தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள்ல அதிநவீனமானது. இந்த அளவுக்கு செயல்திறன் கொண்ட ட்ரோன் உலகத்துல வேறு எங்கும் கிடையாது. இதனால சீனாவின் விங்லோன் ட்ரோன்களை மிக எளிதா இந்தியாவால தாக்கி அழிக்க முடியும். மூன்றாவது அப்டேட், சீனா பனி சூழ்ந்த அண்டார்டிகா கண்டத்துல தன்னுடைய ஆராய்ச்சி நிலையத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. அண்டார்டிகால ஆராய்ச்சி நிலையத்தை அமைத்த 5வது நாடா சீனா இருக்காங்க. உலகின் பல நாடுகள் அண்டார்டிகால தங்களுடைய ஆராய்ச்சி மையங்களை அமைப்பதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் அமெரிக்கால தங்களுடைய ஆராய்ச்சி நிலையங்களை அமைச்சிருக்காங்க. சீனா அண்டார்டிகால அமைச்சிருக்க இந்த ஆராய்ச்சி நிலையத்தை செயற்கைக்கோள் நிலையம், கண்காணிப்பகம் போன்ற அதிநவீன வசதிகள் இணைக்கப்பட்டிருக்கு. சீன அதிபர் அண்டார்டிகால ஆராய்ச்சி நிலையம் அமைத்ததற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சீனாவின் இந்த அண்டார்டிகா ஆராய்ச்சி நிலையத்திற்கு குயின்லிங் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் இந்த ஆராய்ச்சி நிலையம் தன்னுடைய பணிகளை தொடங்கும் அப்படின்னு சீனா சொல்லி இருக்காங்க. மனித குலத்தின் நலனுக்கும் பாதுகாப்பிற்கும் அண்டார்டிகால கட்டப்பட்டிருக்க இந்த சீன ஆராய்ச்சி நிலையம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஷி ஜின்பிங் சொல்லி இருக்காரு. சீனா முதல்ல இப்படிதான் தங்களுடைய ப்ராஜெக்டுகள் அனைத்தையுமே சொல்லுவாங்க. ஆனா போக போகதான் சீனாவுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அதாவது சீனா அண்டார்டிகால இந்த ஆராய்ச்சி நிலையத்தை அமைப்பதற்கு பின்னாடி ராணுவ ரீதியிலான சில கணக்குகளும் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால போக போகதான் சீனா எதற்காக அண்டார்டிகால இந்த ஆராய்ச்சி நிலையத்தை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.